Hello guys. India and Kiwis வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை இருக்காங்க. குவாலிஃபை இருக்காங்க. ஃபைனல்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்து மார்ச் 9th மார்ச் 9th இந்த மாதிரி ஆடுறாங்க. மார்ச் 9th ஆடுறாங்க துபாயில. ஸோ மேட்சுக்குள்ள போலாமா? மேட்ச் இந்தியாவும் கிவிஸும் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. அந்த மேட்ச்ல வந்து இந்தியா அந்த மேட்ச்ல வந்து இந்தியா வந்து 240 அடிச்சு அந்த 240 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் 240 அடிச்சு இது மாதிரி அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் ரவீந்திர வச்சு போய் அட்டாக் பண்ணி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச். அந்த மேட்ச் so coming to the match between India and New Zealand. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி துபாயில யார் 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 பேட்டிங் ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்துட்டு 280 அடிச்சா வின்னு. 280 வந்து எப்படி அடிக்கணும்? இந்த மாதிரி 54 ஒன்னு இந்த பவர் பிளேல 50 ரன்னு 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 to 20லயும் 50 ரன் அடிச்சுட்டு அப்ப வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு இந்த மாதிரி பவுண்டரிஸ் போகாம சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அந்த மாதிரி ஓடி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் அடிக்க வந்து முதல்ல எப்படி இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்களோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் பில்டிங்ல கட்டணும். அதே மாதிரிதான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு விக்கெட்டையும் அந்த மாதிரி சும்மா ரேண்டமா விக்கெட் விக்கெட் விடாம ஆடணும். 20 overs இருக்கும். அந்த மாதிரி 2 3 விக்கெட்ஸ் விட்டுட்டு ஒரு 100 ரன்ஸ் வந்துருச்சுன்னா செம ஸ்டார்ட். அதுக்கப்புறம் 21ல இருந்து 21st to 30 வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அட்டாக்கும் பண்ணும். ஆனா இந்த மாதிரி விக்கெட்டையும் விடாம அட்டாக் பண்ணும். அப்புறம் எனிவே 40 மேல வந்து ரன்ஸ் வந்துடும். சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா 280 அடிச்சிடலாம். 280 அடிச்சா 100% 100 ஒரு மோஸ்ட்லி இந்த மாதிரி வின்னு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா தான் அந்த மாதிரி துபாயில வந்து ஒரே வாட்டி வந்து 280 சேஸ் பண்ணிட்டாங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தான்.
பாகிஸ்தான் அவங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் 280 இது இருக்கும் துபாயில ஒரே வாட்டி தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இப்ப வந்து நம்ம துபாய்ல மேட்ச் ஜெயிக்கணும்னா அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கு. ஒண்ணு வந்து யார் யார் வந்து அந்த 21st இருந்து கடைசி வரைக்கும் யார் ஒழுங்கா பார்த்து ஆடுறாங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மேட்ச் எல்லாம் மேட்ச் எல்லாம் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு போயிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி துபாய் விக்கெட் வந்து மோர் துபாய் விக்கெட் வந்து இந்த மாதிரி துபாய் விக்கெட் துபாய் விக்கெட் வந்து இந்த மாதிரி துபாய் விக்கெட் வந்து துபாய் விக்கெட் has given support to the slow bowlers like the like spinners, like leg spinners and off spinners. And so நீங்க வந்து துபாயில ஜெயிக்க வந்து 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு வந்து பிளேயிங் இந்த 21st கடைசி வரைக்கும் யார் பார்த்தா ஆடி யாருக்கு இந்த மாதிரி யாருக்கு வந்து 280 வந்து வருதோ அவங்கதான் வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் வந்து யார் ஒழுங்கா போலிங் ஒழுங்கா போட்டா இந்த மாதிரி ஜெயிக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி பிச்சை பார்த்து போலிங் போடணும். துபாய் விக்கெட் வந்து கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும். பால் வந்து நேர பேட்டிங் வராது, கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும். சோ பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி பார்த்து ஆடணும். பால் ஸ்டாப் ஆகி வருதா, சோ அதுக்கான ஷாட் ஆடணும். நீங்க ரேண்டமா போய் பேட்டை விட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஸ்டேட் மேட்சும் போயிடும். So moving on to the playing 11. Playing 11 பார்த்தோம்னா இந்தியா மோஸ்ட்லி எந்த சேஞ்சும் பண்ணாது. அதேதான் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், பாண்டியா, ரவீந்திரா, அதுக்கப்புறம் ஷமி, குல்தீப் அண்ட் லெக் ஸ்பின்னர் வச்சு போட்டுறான். And looking at the Kiwi 11, Kiwis வந்து இந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா and வில்லியம் யங் வச்சு ஓபன் பண்ணிட்டு கேன் வில்லியம்சன் at 3, டேரல் மிச்சல் at 4, டாம் லேத்தம் at 5, Glenn Phillips at 6, Michael Beresford at 7, Captain Mitchell Santner at 8, and அந்த ஹைட்டா இருக்க ஃபாஸ்ட் பாலர் கைல் ஜேமிசன் வந்து நம்பர் 9, நம்பர் 10 வந்து வில்லியம் ROURK 10 வந்து வந்துடுவாரு. நம்பர் 11 வந்து எய்தர் மேட் ஹென்ரி இல்லைன்னா ஜேக்கப் டஃபி, அவங்க வந்துடலாம். சோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் 4 ஸ்பின்னர்ஸோட போறாங்களே, இந்த மாதிரி ஏன் கான்வே வந்து இந்த மாதிரி இல்ல, கான்வே
பிளே பண்ணணும்னா யார டிராப் பண்ணணும்? இந்த மாதிரி இந்த மாதிரி நியூசிலாந்து பேட்டிங் செமையா இருக்கு. ரச்சின் ரவீந்திரன் வந்து ரச்சின் ரவீந்திரன் 226 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவர் அண்ணா 4 மேட்ச் 226 ரன்ஸ். அதான் ரச்சின் வந்து 4 மேட்ச்ல 200 பிளஸ் ரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபிலே 200 1 அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் 1 அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாரு. பிளஸ் ரச்சின் கொஞ்சம் இந்த மாதிரி போலிங்கும் போடுவாரு. ஸோ ரச்சின் முடியாது. நீங்க வில்லியம் யங்கையும் வில்லியம் யங் தான். வில்லியம் யங்கோட ஷார்ட் மேக்கிங்கும் செமையா இருக்கு. அவரோட பேட் அவர் நிக்கிற ஸ்டான்ஸ் வந்து இந்த மாதிரி பேட் வந்து மேலே கீழே வந்து அதுக்கப்புறம் தான் ஷாட்டுக்கு போறாரு. வில்லியம் யங் வந்து அவர் கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி அடிக்காம கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்லீக் அந்த மாதிரி பவுண்டரி அடிக்குது, சிங்கிள்ஸ் ஓடுது, டபுள்ஸ் ஓடுது, அவரை சூப்பரா பண்ணுவாரு. ஸோ நீங்க வில்லியம் யங் பிளேயிங் லெவல் வச்சுக்கணும். டாப் ஆர்டர் செம்மையா இருக்கு. வில்லியம் யங், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் போன மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா என்ன 100 அடிச்சாரு. வில்லியம்சன் ஒரு 100, ரச்சின் ரவீந்திரா ஒரு 100 அந்த மாதிரி அடிச்சுதான் நியூசிலாந்து 300 எங்கேயோ போயிட்டாங்க. க்ளோஸ் டு 370 அடிச்சுட்டாங்க. 370 அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா சேசிங் வராது. அந்த மேட்ச் அவங்களுக்கு போயிருச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி கான்வே ஆடணும்னா யார டிரா பண்ணும்? நீங்க வந்து டாப் ஆர்டர் ஃபுல்லு. ஸோ கான்வே வந்து உட்கார்ந்து ஆகணும். அண்டு இருக்கவே இருக்காரு. இது மனுஷனா இல்ல கடவுளன் அதான் இது பிலிப்ஸ் என்ன ஃபீல்டிங் பண்றாரு? பிலிப்ஸ், வில்லியம்சன், மிச்சல் சாண்ட்னர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து எப்படியோ பவுண்டரிஸ் வந்து ஒரு 5-6 பவுண்டரிஸ் வந்து போகாம பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுல கொஞ்சம் ரன் ஃப்ளோ பிளாக் ஆயிருது. ஸோ அது கிவி டீம். மூவிங் ஆன் டு தி இந்தியா. இந்தியால தான் ரோஹித் சர்மா எப்பவுமே வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு 10 ஓவர்ல மோர் தென் 70 ரன்ஸ் அடிக்கணும்னு. அவர் வந்து அடிக்கதான் போறாரு. ஆப்போசிட் சுப்மன் கில் ஆங்கர் பண்ணும். சுப்மன் கில் ஆங்கர் பண்ணிட்டு ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் சுப்மன் கில் வந்து அடிக்க போய் விராட் கோலி வந்து ஆங்கர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் வந்து என்ன பேட்டிங் ஆடுறாரு. அவர்தான் முன்னாடி இந்த மாதிரி புல் ஷாட்னா கேஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப புல் ஷாட்லாம் செமையா ஆடுறாரு. அது துபாய் விக்கெட்டுக்கு அதோட துபாயில வந்து கிரவுண்ட் பெருசா இருக்குமா, அவர் வந்து புல் ஷாட் ஆடி பால் பவுண்டரி தாண்டி போறது. சோ அவர் வந்து அந்த புல் ஷாட்ல போய் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் டெக்னிக்லாம் மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வேற போன வருஷம் வந்து இந்த மாதிரி அவர் வந்து பிசிசிஐயோட கான்ட்ராக்ட் தூக்கினாங்க. அவர் போய் டொமஸ்டிக் ஆடி டொமஸ்டிக்ல இருந்து ஜெயிக்க வச்சு அவரோட பேட்டிங்லயும் ஒர்க் பண்ணிட்டு இப்ப வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடி அந்த ஃபார்முக்கு வந்து செம்மையா பேட்டிங் ஆடி இப்ப அவருக்கே அவங்களுக்கு கூப்பிட்டு தராங்க
கான்ட்ராக்ட். அது அவரும் சூப்பரா ஆடுறாரு. நம்பர் 5ல அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் வந்து அவர் வந்து சப்போர்ட் ப்ளே பண்றாரு. அ அ இந்த மாரி ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பாரு. அக்ஷர் பட்டேல் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ல ப ப ப ப்ளே பண்றாரு. அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து க க கி க க கி கண்ணூர் லோகேஷ் ராகுல். அவர் தான் கீப்பரு. கேஎல் ராகுல் வந்து அ அ அ அவர் வந்து நம்பர் 6ல செம்மையா ஆடுறாரு. ஆனா அ ஆனா அவர் வந்து நம்பர் 6ல ப்ளே பண்றது வந்து கொஞ்சம் அவரு கொஞ்சம் பேக் ஃபுட்ல போடுது. சோ நீங்க நம்பர் 6ல கீப்பர் ஆடணும்னா நீங்க பண்ட் ஆடிட்டு போலாம். பண்ட் வந்து கொஞ்சம் பண்ட் பாண்டியா 2 பேரும் செம்மையா ஃபினிஷிங் பண்ணலாம். சோ நீங்க பண்ட் ஆடலாம். பண்ட் கொஞ்சம் அ அடிக்கிறவர் தான். அது ஆனா ஆனா இப்ப இப்ப இருக்கிற நம்பர் 6 ஆடுறதுக்கு லோகேஷ் ராகுல் வந்து மோர் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். அவரு நம்பர் 6 ஆடுறது கொஞ்சம் பிரச்சனை கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் 7 பாண்டியா. பாண்டியா வந்து ஒரே வழிதான். ஒ அ அடிதான். அந்த மாரி ஆடுறாரு. செம்மையா ஆடுறாரு. அதுவும் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் செமி ஃபைனல்ஸ்ல அ அ என்ன கம்போஷர், என்ன காம்னஸ். அந்த பக்கம் அ ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஈவென்ட் செமி ஃபைனலு கொஞ்சம் பிரஷரா இருக்கும். ஆனா அங்கேருந்து அ அ அ அதுவும் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வேற. ஆஸ்திரேலியால இருந்து அ அ ஆஸ்திரேலியா அவங்க போடுறாங்க அ அ அ ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இவர் அலட்சியமா புடுங்கி அடிக்கிறாரு மேல. 6 4 பாண்டியா செம்மையா ஆடுறாரு. அது ஃபீல்டிங் தான் பாண்டியாலாம் பாண்டியாவோட ஃபீல்டிங்லாம் செம்மையா பண்ணுவாரு. பாஞ்சு பாஞ்சு பிடிப்பாரு. சோ சோ இந்தியா பேட்டிங் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கு. அ அதுக்கப்புறம் பவுலிங் துபாயோட ஸ்லோ விக்கெட்ல பயமா இருக்கு. அக்ஷர் பட்டேலு, அ அ ரவீந்திரா, அ குல்தீப் யாதவ் அண்ட் 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 சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி வேற அ அவ அவர் வந்து அவர் வந்து போட்டாலே பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறாங்க. பட் தடவுறாங்க. எப்படி பேட்டிங் ஆடணும்னு. அ அ நீங்க வந்து அவர் வந்து அ அ அவர் வந்து 6 4 அடிக்க பார்த்தீங்கன்னா, விக்கெட் தான் போகும். நீங்க அவர் வந்து அ மோர் வந்து அ அ நீங்க வந்து அவர் கொஞ்சம் இந்த மாரி சிங்கிள்ஸ், டபுள்ஸ் அவரும் ஆன் த கிரவுண்ட் ஆடணும். நீங்க அவர் தூக்கி அடிச்சீங்கன்னா, அவுட் தான் ஆகும். ஏன்னா அவர் வந்து தூக்கி போடுறாரு. தூக்கி போடுறோனே அந்த அந்த காத்துலயே வந்து கொஞ்சம் அந்த காத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்துருதா, சோ நீங்க அது நீங்க அடிக்க போயிட்டு இந்த மாரி அவுட் அவுட் ஆகலாம். அ அ அ ஆ சோ அ சோ நீங்க வந்து அ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படியோ ஸ்பின் ஜோக் தான். ஆ ஸ்மித் ஊருக்கே தெரியும். ஆனா எப்படி அவுட் ஆக்குறாங்கன்னு அ அவங்களுக்கு அந்த அவங்க அத பிளான் பண்ணிட்டு வராங்க. இந்த மாரி அ அ 4 பேர் வந்து அ இந்த மாரி ஒருத்தங்க வந்து ரன்னே குடுக்காம வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பாக்கி எல்லாரும் போட்டு இந்த மாரி பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கிருவாங்க. அ அ போ போதாது ஸ்பின்னர்ஸ்க்கு அ பத்தாதுன்னு முகமது ஷமியும், ஹர்திக் பாண்டியாவும் பவர் பிளேல போட்டுறாங்க. ஷமி போட்டு ஷமிக்கு வந்து ஷமி வந்து இந்த மாரி பவுண்டரி பவுண்டரிலாம் குடுக்கல. ஆனா அவர் வந்து இந்த மாரி ஆனா அவர் வந்து விக்கெட் வந்துரும் அவருக்கு எப்படியோ. அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவர் போடுற அந்த ஜிங் ஜக்குன்னு அவர் போடுவாரு. அவரு அவருக்கு விக்கெட் விழுந்துரும். அ சோ இந்தியா செம்மையா இருக்கு. இந்தியா செம்மையா இருக்கு. ஆனா அப்போனன்ட்ஸ் கிவீஸ் கிவீஸ்க்கு இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையா இருக்கு. மேட் ஹென்றி தான் வந்து போன மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியா. அவர் 5 விக்கெட் வேற எடுத்தாரு. சோ மேட் ஹென்றி, ஜேமிசன், வில்லியம் ஓ வில்லியம் ஓ ஆர்ஓயூஆர்கே 3 ஃபாஸ்ட் பவுலர்.
அவங்க 3 பேரும் செமையா போடுறாங்க. பத்தாததுக்கு மேட் ஹென்றி தான் வேற இப்ப இருக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர்தான். பத்தாததுக்கு மிச்சல் சாட்டர் டப்புன்னு போட்டு ரன்னே வராது. அவர்ட்ட நீங்க அவர் அடிக்க போனீங்கன்னா விக்கெட் தான் போகும். ரன்னு வராது. பத்தாததுக்கு சப்போர்ட் பண்ணாரு மைக்கேல் பிரேஸ்வெல். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் வேற பத்தாததுக்கு ரச்சின் ரவீந்திராவும் போடுவாரு. அப்புறம் பிலிப்ஸ் என்னதான் பண்ண மாட்டாரு. பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, ஃபீல்டிங் பண்ணுவாரு, தேவைன்னா கீப்பிங்கும் பண்ணுவாரு. அது மாதிரி எல்லாம் பண்ணுவாரு போல. சோ நம்ம பிளேயிங் 11 பார்த்தாச்சு. நீங்க வந்து இப்ப பிளேயிங் 11 பார்த்தாச்சு. சோ நீங்க வந்து யார் சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனல் இந்த மாதிரி யார் யார் இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனல்ஸ் விக்டரி ஆக போறாங்கன்னு தெரியல. ஆனா மேட்ச் செமையா இருக்க போகுது. இந்தியாவும் செமையா ஆடுறாங்க, கிவிஸும் செமையா ஆடுறாங்க. மேட்ச் செம க்ளோஸா போக போகுது. Thank you for watching. Please like, share and subscribe.